நீங்க கேளுக்கு போகும்போதுலாம் அங்க கொண்டு போய் நம்ம பார்த்து இதுல கண்டிப்பா ஒரு மில்லியன் கணக்குல ஓடும், மாச காசு எப்படி ஒரு 5000 வரைக்கும் வரும்னு நினைச்சிருக்கீங்களா? கண்டிப்பா நம்மளே நிறைய பேர் இப்ப நினைச்சிருப்போம். ஏன் நானே அந்த பக்கத்தை கிராஸ் பண்ணி போறப்பலாம் இந்த கொண்டு மணி பார்த்தா நினைப்பேன். ஆனா கொஞ்சம் வருஷத்துக்கு பின்னாடி போய் பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியோட ஓனர்லாம் இந்த ப்ராப்பர்ட்டியை மண்ணு போடுறப்ப வெறும் 4 லட்சத்துல இருந்து 5 லட்சத்துக்குள்ள தான் வாங்கியிருப்பாங்க. அதுவே மண்ணு போடும்போது இல்ல அந்த ப்ராஜெக்ட் கட்டிக்கிட்டு இருக்கும் போதே நீங்க புக் பண்ணிருந்தீங்கன்னா எப்படி நீங்க மத்தவங்களோட ப்ராப்பர்ட்டியை பார்த்து மில்லியன் கணக்கில் ஓடுன்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி உங்க ப்ராப்பர்ட்டியை பார்த்து மத்தவங்களும் இந்த மாதிரி தான் நினைப்பாங்க. கேட்கும் போதே எப்படி இருக்கு? இவ்வளவு நேரமா என் வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா இப்பவே எனக்கு கால் பண்ணுங்க. கேரள இந்த ப்ராஜெக்ட் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. நான் சொன்ன மாதிரி அதே 4 லட்சம் வெளியில, அதுவும் பெவிலியன் மின்னுக்கே. பட் ஒரு விஷயங்க, வெறும் லிமிடெட் யூனிட் மட்டும் தான் இருக்கு. அண்ட் முக்கியமா இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு நீங்க எந்த டவுன் பேமெண்ட் கட்ட போறது இல்ல, எந்த லீகல் ஃபீயும் கட்ட போறது இல்ல, அதுவும் ஃப்ரீ பர்னிஷிங்கோட தராங்க. இப்பவும் டிலே பண்ணீங்கன்னா நீங்க எப்படி இந்த ப்ராப்பர்ட்டி எல்லாம் மில்லியன் கணக்குல இருக்கும்னு நினைச்சீங்களோ அதே மாதிரி உங்க பிள்ளைங்களும் வேற ஆளோட ப்ராப்பர்ட்டியை பார்த்து இந்த மாதிரி தான் நினைப்பாங்க. இது வரைக்கும் நிறைய பேர் நினைச்சிருந்திருப்பீங்க இந்த மாதிரி ஹை டிமாண்ட் லொகேஷன்ல நம்ம வீடு வாங்குறதா இருந்தா கண்டிப்பா நம்ம சம்பளம் கூடிய இருக்கணும்னு. அப்படிலாம் இல்லைங்க. அப்படி நீங்க மலேசியால வேலை செய்றீங்கன்னா உங்க சம்பளம் 4000 வெள்ளிக்கு மேல இருந்தா போதும். அப்படி நீங்க சிங்கப்பூர்ல வேலை செய்யறதா இருந்தா உங்க சம்பளம் $1800 இருந்தாலே போதும். நீங்களும் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு கண்டிப்பா ஓனர் ஆக முடியும்.